சொல்றத கொஞ்சமாவது கேளுங்க. பொண்ணுங்களை அடிக்கவே கூடாது. வேணும்னா நான் உனக்கு ஒரு பிளாஷ்பேக் சொல்லவானே. இப்போ ஒரு பிளாஷ்பேக் போவா பாருங்க. ஐயோ கடவுளே, இவன் என்ன பண்ணிருக்கான், முதல் முறையா ஒரு பொண்ணு கூட டேட் போயிருக்கான். நைட்டு டைம் வேறயா. சோ இந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து ஓவரா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்திருக்கு. அந்த கொசு நேரா போய் அந்த பொண்ணோட நெத்தியில உட்கார இவன் ஓங்கி அடிக்க, இவன் அப்படியே பட்டையாக அடுத்த சீனே தலையில கட்டுப்பட்டு வந்து இவனை பிரேக்கப் பண்ணிட்டு போவா பாருங்க. ஐயோ பாவத்தை. அடுத்த டேட்டிங் ஒரு பொண்ணு கூட சந்தோஷமா பேசிக்கிட்டே போக இந்த நேரத்துல ஒரு பிரேக் பிடிக்காத சைக்கிள் வரவும் அந்த சைக்கிளை தள்ளுறத விட்டுட்டு இந்த பொண்ணை பிடிச்சு தள்ளி விட அந்த சைக்கிள் கிராஸ் ஆகி போயிருது. ஆனா இவதான் பாவம் கை காலெல்லாம் கட்டுப்பட்டுக்கிட்டு வந்து என்ன படிச்சிருப்பா, இதுக்கு வேற நம்மளுக்கு செட் ஆகணும்னு தோணலன்னு சொல்ல, ஐயோ ப்ளீஸ் அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க இவன் கதற. அவன் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுவா பாருங்க தொட்டுக்கிட்டு. ஐயோ வேற லெவல் காமெடிங்க இது. அடுத்து மூணாவதாவும் ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கான். சொல்ல போனா அவளு இவனை மாதிரியே கொஞ்சம் குண்டு போட்டுதான் வைங்களேன். அவளை பாக்குறதுக்காக ஆசையா படிக்கட்டுல ஓடி வந்துகிட்டு இருக்க, படிக்கட்டுல கீழே நின்றுட்டு இருக்கா, இவன் மேல ஓடி வந்துகிட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஒரு வாழைப்பழத்தோடு வலிக்கி விட்டு அவன் வேலையை பொத்துட்டு விழுங்க. அடுத்த சீனே அவன் வீல் சேர்ல உட்காந்துருப்பா பாருங்க. கடவுளே முடியலங்க போக. இந்த பயமில்ல அம்மாயி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, இன்னொரு முறை இந்த தவற செய்ய மாட்டேன், தயவு செஞ்சு என்ன விட்டு போகாதன்னு சொல்ல, ஆத்தாடி என்ன ஆள வர்றா சாமின்னு நொண்டி அடிச்சுட்டே போவா பாருங்க. இதெல்லாம் சிரிச்சு வயிறு வெளியே வந்துருச்சுங்க எனக்குலாம்.